இந்த நாய்கிட்ட ஆப்போசிட் வைக்கல அதோட குட்டி ஏத்தின காரோட அடையாளத்தை பத்தி கேக்குறாரு. அந்த நாயுமே காரோட கலரையும் காரோட நம்பரையும் கரெக்டா அடையாளம் காட்டுது. இதை பார்த்து ஆப்போசிட் வக்கீலுமே மறந்து போய் இன்னும் ஒரு நாள் டைம் கேட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த அந்த நாயோட வக்கீலுமே உன்னால எப்படி அடையாளம் காமிக்க முடிஞ்சதுன்னு கேட்கும்போது தான் அந்த நாய் ஒரு போலீஸ் டாக்னே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த டாக் ரொம்ப பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே முடிச்சு கொடுத்துருக்கோம். அடுத்த நாள் கோர்ட்ல அந்த நாயோட வக்கீல அந்த குட்டி நாய் ஏத்தினவனுக்கு சீக்கிரமா தண்டனை கொடுக்க சொல்றாரு. ஆப்போசிட் வக்கீலுமே இந்த நாய் அடையாளம் காமிச்சதெல்லாம் நான் நிறைய மேஜிக் ஷோல பாத்திருக்கேன், இதெல்லாம் நம்ப முடியாது, ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும்னு கேக்குறாரு. இந்த நாயோட வக்கீலும் ஜட்ஜ் கிட்ட ஒரு நாள் டைம் கேட்டு நிறைய இடத்துல எவிடன்ஸ் தேடி சுத்திட்டு இருக்காரு. இவங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு குரூப் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த வக்கீலுமே சந்தேகத்துல எப்ப இருந்து ஷார்ட் பிலிம் எடுக்கிறீங்கன்னு விசாரிச்சு அதை வாங்கிட்டு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த வீடியோல அந்த குட்டி நாய் ஆக்சிடென்ட் ஆனது பதிவாயிருக்கு. அடுத்த நாள் அந்த வக்கீலுமே அந்த வீடியோவை கோர்ட்ல எவிடன்ஸா சப்மிட் பண்றாரு. ஆனா அப்பவும் அந்த ஆப்போசிட் வக்கீல் இவர் தான் அந்த காரை ஓட்டுனாங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்கான்னு கேக்குறாரு. அந்த ஜட்ஜுமே நாயோட வக்கீல் கிட்ட ஐ விட்னஸ் இருக்கான்னு கேட்க அவருமே இன்னும் ஒரு நாள் டைம் கேக்குறாரு. சோ இப்போ இந்த ஜட்ஜ் ஒரு நாள் டைம் கொடுத்து ஐ விட்னஸ் சப்மிட் பண்ணலனா கேஸை தள்ளுபடி பண்ணிடும்னு சொல்லிடுறாரு. இந்த வக்கீலுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம நைட் ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் கோர்ட்ல அந்த நாயோட வக்கீல் ஒரு கண்ணு தெரியாதவரை ஐ விட்னஸா சப்மிட் பண்றாரு. ஆப்போசிட் வக்கீலுமே அந்த ஐ விட்னஸ பார்த்து இவர் தான் அந்த நாயை ஏத்தி கொண்டாருன்னு உங்க கண்ணால பாத்தீங்களான்னு கேக்குறாரு. அந்த கண்ணு தெரியாதவரும் நான் என் கண்ணால பார்க்கல, ஆனா ஒரு நாயோட கதறல் சத்தத்தையும் ஒருத்தனோட நக்கலான சிரிப்பையும் நான் கேட்டேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு இது எப்படி தெரியும்னா அந்த நாய்க்குட்டி ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு பக்கத்துல இருக்க அவரோட மனைவி கல்லறைக்கு வருஷம் வருஷம் ஒரு பூ வைக்க வருவாரு. இப்படிதான் அந்த கண்ணு தெரியாதவருக்கு அந்த சத்தமுமே கேட்டிருக்கோம். இதை கேட்ட அந்த நாய்க்குட்டி ஏத்தினவன் சிரிக்க அன்னைக்கு கேட்ட அந்த சிரிப்பையோ இந்த சிரிப்பையும் மனசுல வச்சு அந்த கண்ணு தெரியாதவர் அவன் அழகா படம் வரைஞ்சு காமிச்சிடுறாரு. அவனோட வக்கீலுமே இதெல்லாம் ட்ரைனிங்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த கண்ணு தெரியாதவர் அந்த வக்கீலோட வாய்ஸை வச்சு அவரோட படத்தையும் வரைஞ்சு காமிச்சிடுறாரு. கடைசியா அந்த ஜட்ஜோட வாய்ஸை வச்சு அவரோட போட்டோவை வரைஞ்சு காமிக்க அந்த ஜட்ஜுமே இவர் ஐ விட்னஸா ஏத்துக்கிறாரு. சோ அந்த ஜட்ஜ் அவன் தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கும் அந்த நாய்க்குட்டி ஏத்தி கொலை பண்ணதுக்கும் சேர்த்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாரு. இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்தது கரெக்டா தப்பான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அதோட இந்த மூவி பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே இருக்க ப்ளே பட்டனை தொட்டு அதையும் மறக்காம பாத்துருங்க.